ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரோட சனி தசையில் அவரோட வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ்லாம் கொடுத்துருக்காரு. அவரோட சப்ஸ்கிரைபரோட பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிருஷ்ணன். அவரோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா ஜோதிட பதிவுகளை பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே உங்கள் ஜாதகத்தை மட்டும் இல்லை, மற்றவங்க ஜாதகத்தையும் பார்த்து பலன் கூடும் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டும் இல்லை, ஜோதிட அறிவை கொண்டு அப்ளிகேஷன் பண்ணி அப்ளை பண்ணி எந்த மாதிரி பலன்கள் வரும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் வருவீங்கன்றது அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம் மட்டும் இல்லை, அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் குறிக்கோளாகும். சரிங்களா? இப்போ இந்த நேர் கேட்ட கேள்விக்கான பதிலை உடனே போயிடலாம். இவர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் கிருஷ்ணன். இவரோட டேட் ஆஃப் பர்த் 26, அதாவது குடியரசு தினத்தில் பிறந்திருக்காரு. 26/1/1983 பகல் 2:25 சென்னையில் பிறந்திருக்காரு. சரிங்களா? இவரோட ஜாதக கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜாதக கட்டம் பார்த்திங்கன்னா இவர் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 2ல் சந்திரன். 2ல் சந்திரன் இருந்ததுன்னா ஒரு மிதுன ராசி இல்லைங்களா? சந்திரனோடு சேர்ந்து 2 டிகிரி இணைவில் ராகுவும் இருக்குது. இது சந்திர கிரகணம். சந்திர கிரகணமாக இருந்தாலும் சந்திரன் கெட்டலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி இவர் பிறந்ததோட்டு சந்திரன் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. ராகு கூட சேர்ந்தால் பாதிக்கப்படுறது தான், பட் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. ஏன்னா பௌர்ணமி வரத்துக்கு 2 நாள் முன்னாடி பிறந்த ஜாதகம். பௌர்ணமி வரத்துக்கு 2 நாள் முன்னாடி பிறந்த ஜாதகம்னா இவருக்கு சூரியன் பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்குது. மகரத்தில் இருக்க சூரியன் 9ல் இருக்குது. சரிங்களா? 7ல் குரு லக்னத்தை பார்க்குறத விட்டு இவரோட லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கோம். இவர் கேட்ட கேள்விக்கு போயிடும். இவருக்கு சனி தசை எப்படி இருக்கும்? இவருக்கு சனி தசை இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சனி தசை இவருக்கு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2017 சனி தசை ஆரம்பிச்சிருக்கு, 2036 வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சனி தசையில் சுக்கிர பக்தி போயிட்டு இருக்கு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா இவருக்கு ரிஷப லக்னத்துக்கு 10வது இடத்துல, அதாவது கும்பத்தில் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. சனி தசை, சனி உச்சமான வீடு. சரிங்களா? சனி 6ல் உச்சமாக இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்தாலும் இப்போ சுக்கிர புக்தின்றதோடு கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் செவ்வாய் கூட, திக்பலமான செவ்வாய் கூட இணைந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கார். அதனால் இப்போதைக்கு வேலையில் கொஞ்சம் ஓவர்லோடு, டென்ஷனு, கொஞ்சம் பிரேக்கு அதெல்லாம் வரும். ஆனால் இதற்கு அப்புறமா வர சூரிய புக்தி, சந்திர புக்தி இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஊர்லேயோ, அதாவது சென்னையை தவிர வேறு இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பார். இவரோட 8வது வீட்டில் புதன் இருக்கிறது, கேது இருக்கிறது ஒரு காரணம். 2ல் சந்திரனும் ராகுவும் இருக்குது இன்னொரு காரணம். சரிங்களா? அதை தவிர 6ல் உச்சமான சனி இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெவலப் ஆகலாம். இப்போ சனி தசைன்றதோட்டு வீடு கொடுத்தவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுறதோட்டு, அதாவது வீடு கொடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் வீடோட அதிபதி சுக்கிரன் செவ்வாய் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதோட்டு, நெருக்கம்ன்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரின்னு நம்ம சொல்லிடலாம். செவ்வாய் பார்த்திங்கன்னா 13 டிகிரிலையும் சுக்கிரன் 2 டிகிரியில் இருக்கார். 11 டிகிரி கேப் இருந்தாலும் பாதிக்கப்படுறது தான். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அந்த பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. இவர் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, திக்பல செவ்வாயினால் பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுப்பார் இந்த சனி தசையில். ஏன் திக்பலம் செவ்வாயின்னு இப்போ சேர்த்து சொல்கிறேன்னா, சனி மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் அதிபதி, ரிஷப லக்னத்துக்கு 9வது and 10வது வீட்டு அதிபதி. அதனால் இவர் இந்த சனி தசையில் பெரிய அளவில், ஏன்னா சனி 9வது வீட்டு அதிபதி பாகிஸ்தான் அதிபதி இல்லைங்களா? அந்த பாகிஸ்தானத்துக்குரிய அனைத்து விஷயத்தையும் இப்போ ஒரு வெற்றிகளை குவிப்பார். ஆனால் இப்போ இருக்கிற பீரியடு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் சனி தசையில். சரிங்களா? மிஸ்டர் கிருஷ்ணன் சிறப்பாக வாழ்ந்து சிறப்பாக வெற்றிகளை குவிக்க அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துகிறது. இந்த பதிவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இதை தவிர உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி தான் உங்களுடைய தசா பலன்களையும் உங்களுடைய ஈவெண்ட்ஸையும் டிசைட் பண்ணுது. பொது பலன்கள்ன்றது ஜோதிட புக்கில் இருந்தாலும் சரி, யூடியூப்பில் இருந்தாலும் சரி, அந்த பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அதே பலன் தான் உங்களுக்கு வரும்ன்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடத்தில்
குழப்பமோ சந்தேகம் இருந்தால் ஜோதிடரை கன்சல்டேஷன் பண்ணுவது சிறப்பு. உங்களுக்கு ஜோதிட கன்சல்டேஷன் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. கட்டணத்திற்கு பிறகு உங்களுக்கான ஜோதிட ஆலோசனை வழங்கப்படும். அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.